அதே மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தலும் போது, தேர்தலுக்கு பின்னாடி வயலன்ஸ், பாலியல் வன்கொடுமை, கொலை பண்றது அப்படின்றது பீகார்ல இருக்குதா? சொல்ல போனா பீகார் எலெக்ஷன் அப்படின்றது தான் வந்து ஒரு காலகட்டத்தில், அதாவது இந்த இவிஎம்லாம் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே ஓட்டு பட்டியை தூக்கிட்டு போடுவாங்க. யாரும் ஓட்டு போட முடியாது, ஜனங்களெல்லாம் மிரட்டி வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அராஜகம் நடந்ததாக சொல்லப்பட்ட பீகார்ல இனி எதுவுமே கிடையாது. நீங்க சொன்னீங்க திருமா அவர்கள் சொல்லும் போது மந்திரி அவர்கள் கூட எழுந்திருந்தார். கரெக்ட். MRK பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து எழுந்திருந்து இந்த மாதிரி இந்த குறிஞ்சிப்பாடி வேட்பாளர் போது அவர் கை கூப்பின்னு நிக்கிறார். சரி, மந்திரி எந்திரி அப்படின்னு நம்ம தமாஷா சொல்லுவோம், அதனால எந்திரிச்சார் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான். இவங்க யாருங்க சொல்லுங்க. 10 சீட்டு வாங்கினவன், அவர் 8 சீட்டு தான். 10 பெருசா 8 பெருசா? 10 தான் பெருசு. அவ்வளவுதான். பீகார் பாருங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு மாநிலம். அங்க ஒண்ணுமே வேலையே கிடையாது. அதனாலதான் அவங்க எல்லாம் இங்க வராங்க. அவங்க எல்லாம் அங்க தேர்தல் வந்ததுன்னா சொந்த காசை செலவு பண்ணி டிக்கெட் வாங்கி போய் ஓட்டு போட்டு வரான். இங்க நீங்க காசு கொடுக்குறீங்க, காசு வாங்குறீங்க அப்படின்றது குற்றச்சாட்டு. ஆனா அங்கேருந்து வந்தவன் காசை செலவு பண்ணி ஓட்டு போட்டு வரான். என்னுடைய ஜனநாயக உரிமை அது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு வரான். ஆனா இங்க உடனே இப்ப நீங்க திருமா அவர்கள்கிட்ட போய் கேளுங்களேன், என்னங்க நீங்க சொல்லும் போது அவங்க எழுந்துக்கல, முதலமைச்சர் சொல்லும் போது மட்டும் எழுந்துட்டாங்களே, அந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி கேப்டன் அவர்களது அரசியல் வாரிசு அப்படின்னு சொல்லும் போது அவங்க கேப்டன் பத்தின நினைவுகளில் மூழ்கி இருக்கலாம், அதனால எழுந்துக்கணும்னு அவங்களுக்கு தோணி இருக்காது. இதுக்கெல்லாம் நீங்க ஜாதி சாயம் பூசி சண்டை மூட்ட விரும்புவதுன்றது சரியில்லை. இப்படி கூட யாராவது ஒரு முட்டு கொடுக்கலாம். நேத்தைக்கு சிஎம் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக தரப்புல இருந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக எந்த விதமான அறிக்கையும் வரல. வெஸ்ட் பெங்கால்ல வந்து எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து எலெக்ஷன் கமிஷன் சரியில்லை, அதை SIR அது இதுன்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு பஞ்சாயத்து ஓடி இருக்குது. ஒரு 30-35 உயரதிகாரிகள் அப்படியே கூண்டோட மாத்திருக்காங்க. டெய்லி பஞ்சாயத்து பண்ணி நிற்கிறாங்களா, இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை. நேத்து கூட பாத்தீங்கன்னா டெரெக் ஓப்ரியன் போய்க்கிறாரு பாருங்க, 5 நிமிஷத்துல எங்களை வந்து கெட் அவுட்னு சொல்லிட்டாரு, இதெல்லாம் ஜனநாயகமா அப்படின்லாம் கேட்டு. ஆனா நேத்திக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சீஃப் செக்ரட்டரியை மாத்துற வரைக்கும், ஏன் DGP வந்து ஒரு நியமனம், அப்ப கூட இந்த கேள்வி வரல. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கார், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் ராம்ஸ். தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மாற்றப்பட்டிருக்கார், கூடவே காவல் அந்த உயரதிகாரியும் மாற்றப்பட்டிருக்கிறார். இப்போ இதுல காவல் உயரதிகாரி மாற்றப்பட்டதை பத்தின டாக்கை விட தலைமைச் செயலாளராக மாத்தணுமான்னு சொல்லி முதலமைச்சரே இதெல்லாம் வந்து பாசிச பாஜகவின் கொடுங்கோல் ஆட்சியின் கரங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வேற மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பேசியிருக்காரு. எலெக்ஷன் டைம்ல அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்களே சார் பாஜக காரங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் சொல்லியிருக்காரு. அதாவது அஸ்ஸாம்ல கூட தான் எலெக்ஷன் நடக்குது, அங்க ஏதாவது மாத்தினாங்களா? பீகார்ல நடந்தது, அங்க ஏதாவது மாத்தினாங்களா? அது என்ன வந்து எங்க கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் இருக்கிறதுல மட்டும் தான் பண்றாங்க அப்படின்னு. அப்போ இவங்க மாத்தினாங்கன்னா அவங்க இருந்தாங்கன்னா ஏதோ பண்றாங்களா சார் இவங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேரளாவில் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? ஏன் பண்ணல? அங்க எதுவும் எதிர்ப்பு வந்த மாதிரி தெரியல. ரைட் இல்ல. ஆனா வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் மம்தா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, சரி, இப்போ டாபிக்கா டிபேட்டாவே பண்ணலாம். நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்போ இந்த கேள்வி நியாயமா தான் தெரியுது. அஸ்ஸாம்ல நடக்கல, பீகார்ல நடக்கல, இங்க மட்டும் நடக்குது அப்படின்னு. எதுக்காக நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. கரெக்டு தானங்க அவர் கேட்கறது. பாஜக ஆட்சியில இருந்தா பண்ண மாட்டாங்க, எதிர்கட்சியில இருந்தா. சரி, இப்போ ஒரு சீஃப் செக்ரட்டரியோ இல்ல வந்து ஒரு DGPயோ மாற்றி என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி ஒரு சீஃப் செக்ரட்டரியை மாத்தினா அவரோட ஓட்டு பெட்டியெல்லாம் மாத்திடுவாரு? என்ன லாஜிக் இது புரியல முதல்ல. அடுத்தது, நேத்தைக்கு சிஎம் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக தரப்புல இருந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக எந்த விதமான அறிக்கையும் வரல. வெஸ்ட் பெங்கால்ல வந்து எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து எலெக்ஷன் கமிஷன் சரியில்லை, அதை SIR அது இதுன்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு பஞ்சாயத்து ஓடி இருக்குது. ஒரு 30-35 உயரதிகாரிகள் அப்படியே கூண்டோட மாத்திருக்காங்க. டெய்லி பஞ்சாயத்து பண்ணி நிற்கிறாங்களா, இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை. நேத்து கூட பாத்தீங்கன்னா டெரெக் ஓப்ரியன் போய்க்கிறாரு பாருங்க, 5 நிமிஷத்துல எங்களை வந்து கெட் அவுட்னு சொல்லிட்டாரு, இதெல்லாம் ஜனநாயகமா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. சரி, ஆனா நேத்திக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சீஃப் செக்ரட்டரியை மாத்துற வரைக்கும், ஏன் DGP வந்து ஒரு நியமனம் பண்ணாங்க, அப்ப கூட இந்த கேள்வி வரல. சந்தீப் ராய் ரத்தோர். ஏன்னா அப்ப வந்து பொறுப்புன்னு ஒருத்தர் இருந்தாரு, ரெகுலர் DGP இல்ல, வெங்கட்ராமன் சார். அப்போ DGP நியமனம் அப்படின் போது அப்பவே ஒரு கேள்வி வந்திருக்கணும் இல்லையா? ஏன் அது வழக்கமா நடக்கிறது இல்ல. இப்ப அந்த மாதிரி DGP மாத்துறதுங்கிறது எவ்ரி எலெக்ஷன் வில் டூ.
அதனால அது நோ கொஸ்டின். இப்ப இந்த 2026 பண்ணாங்களா? எல்லா எலெக்ஷன்லயும் பண்ணணும்ன்றது கட்டாயம், பண்ணுவாங்கன்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, பண்ணிருக்காங்க. பண்ணணும்ன்றது கட்டாயம் கிடையாது. அப்படி பண்ணுவாங்கன்னும் போது இப்ப பண்ணக்கூடாதுன்னு சட்டம் கிடையாது. இல்ல அவ்வளவுதான். எலெக்ஷன் கமிஷன் யார வேணா மாத்தலாம். கரெக்ட்டா? எலெக்ஷன் கமிஷன் போயிடுச்சு. அதான் நான் சொல்றேன், பண்ணணும்ன்றது கட்டாயம் கிடையாது, பண்ணக்கூடாதுன்னு சட்டம் கிடையாது. அப்படி இருக்கச்ச டிஜிபி நியமனத்துக்கு குரல் கொடுக்காதவர்கள் சீஃப் செக்ரட்டரி மாற்றத்துக்கு ஏன் குரல் கொடுக்க வேண்டும்? இப்பதான் மறுபடியும் அந்த அஸ்ஸாமுக்கு வரும். பாஜக ஆளும் மாநிலங்களில் இந்த மாதிரிலாம் நடக்கல, இங்க மட்டும் இந்த மாதிரி பண்ணினுக்கிறாங்களே அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால்ல தேர்தலுக்கு முந்தைய வயலன்ஸ், தேர்தலுக்கு பிந்தைய வயலன்ஸ் அப்படின்னு 3, அதாவது பிஃபோர் எலெக்ஷன், டியூரிங் எலெக்ஷன், ஆஃப்டர் எலெக்ஷன் அப்படின்னு இந்த 3 காலகட்டங்கள்லயும் எவ்வளவு வன்முறை, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் எவ்வளவு நடக்குது எலெக்ஷன் ரிலேட்டடா, எத்தனை பேர் கொல்லப்படுகின்றார்கள் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். பல இடங்கள்ல வாக்காளர்கள் தைரியமா போய் ஓட்டே போட முடியாது, அந்த நிலைமை வெஸ்ட் பெங்கால்ல நிலவுகின்றது. அதைத்தான் இந்த தடவை எலெக்ஷன் கமிஷன்ல சொல்லியிருக்காங்க, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படின்னு. அரசாங்க இயந்திரமே இந்த மாதிரி பயாஸ்டா இருக்கிறத நாங்க இப்பதான் பாக்குறோம்னு சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்க. அதாவது சீஃப் செக்ரட்டரிய மாத்தி இன்னொருத்தர சீஃப் செக்ரட்டரியா நியமிக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன்ல. சுப்ரீம் கோர்ட்ல கேக்குறாங்க, என்னங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஹைகோர்ட், கல்கட்டா ஹைகோர்ட், அவரு கால் பண்ணா எடுக்க முடியாதா அப்படின்னு இவர் சொல்றாரு. இல்ல, அதுல ஒண்ணு கவனிக்கணும். இவர் சொல்றாரு, நான் ஃபிளைட்ல வந்தேன் அப்போ இருக்கும் அப்படின்ன உடனே அப்போ சொல்றாங்க, இல்ல நீங்க ஃபிளைட்டை விட்டு இறங்கி ஈவினிங் அந்த நேரத்துல தான் அவசரமா கால் பண்ணியிருக்காங்க, இது செக்யூர் லைன் அப்படின்னு. அப்படியா? இந்த மினியன்ஸ், அதாவது ஒன்றும் இல்லாத சீஃப் ஜஸ்டிஸ், அவங்களுக்கும் ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சீஃப் செக்ரட்டரி சொல்றாரு. ஏங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஸ்டேட் ஹைகோர்ட்டு அவரு ட்ரை பண்ணினுக்கிறாரு, போன் எடுக்க முடியல. யாரு? ஏற்கனவே இருந்தவர் இருந்தா சரி வராதுன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஒருத்தரை கொண்டாந்து போடுறாங்க பாருங்க. அந்த சீஃப் செக்ரட்டரி இந்த லட்சணம், சீஃப் ஜஸ்டிஸுக்கே இந்த நிலைமை அப்படின்னா இப்போ ஒரு சாதாரண குடிமகனுக்கு என்ன நிலைமைன்னு பாருங்க. இந்த நிலைமை அஸ்ஸாம்ல இருக்குதா? இந்த நிலைமை பீகார்ல இருக்குதா? தேர்தலுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால்ல அதே மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தலும் போது, தேர்தலுக்கு பின்னாடி வயலன்ஸ், பாலியல் வன்கொடுமை, கொலை பண்றது அப்படின்றது பீகார்ல இருக்குதா? சொல்ல போனா பீகார் எலெக்ஷன் அப்படின்றது தான் ஒரு காலகட்டத்துல, அதாவது இந்த இவிஎம்லாம் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே ஓட்டுப்பட்டியை தூக்கிட்டு போடுவாங்க, யாரும் ஓட்டு போட முடியாது, ஜனங்களெல்லாம் மிரட்டி வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அராஜகம் நடந்ததாக சொல்லப்பட்ட பீகார்ல இனி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இதுதான் நான் கேட்கிறேன். இதெல்லாம் பீகார், அஸ்ஸாம் நீங்க சொன்னீங்களே ஏன் நடக்கல அப்படின்னு. ஏன்னா இப்ப அங்க அந்த வன்முறை கிடையாது. அடுத்தது பீகார் பாருங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு மாநிலம், அங்க ஒண்ணுமே வேலையே கிடையாது. அதனாலதான் அவங்க எல்லாம் இங்க வராங்க. நாம சொல்றோம், இங்க இந்த ஓட்டுக்கு காசு அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். ஆனா பீகார்ல இருந்தோ இங்க உத்தரப்பிரதேசத்துல இருந்தோ இங்க வேலை செய்யறாங்கல்ல, நீங்க கூட இந்த வடக்கன்ஸ் பானிபூரி பான் பராக்னு சொல்றீங்கல்ல, அவங்கெல்லாம் அங்க தேர்தல் வந்ததுன்னா சொந்த காசை செலவு பண்ணி டிக்கெட் வாங்கி ஊருக்கு போய் ஓட்டு போட்டு வரான். இங்க நீங்க காசு கொடுக்குறீங்க, காசு வாங்குறீங்க அப்படின்றது குற்றச்சாட்டு. ஆனா அங்கேருந்து வந்தவன் காசை செலவு பண்ணி ஓட்டு போட்டு வரான், என்னுடைய ஜனநாயக உரிமை அது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு வரான். ஆனா இங்க உரிமைக்கு வைக்கிறோம் வேட்டு. இப்ப சொல்லுங்க, இதெல்லாம் அங்க நடக்குதா? எல்லாத்துக்கும் மேல இந்த ஆடு மாடை பட்டி போட்டு வைக்கிற மாதிரியான பட்டிகள் அஸ்ஸாம்ல, பீகார்ல நீங்க சொல்ற புள்ளி கூட்டணி ஆளும் மாநிலங்கள்லாம் இருக்குதா ராம்ஸ்? புச்சா நீங்க கண்டுபிடிச்சிக்கிறீங்கல்ல, ஈரோடு கிழக்குல இருந்து பட்டி தொட்டி எங்கும் பறவை கிடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு பட்டி பட்டியா கட்டி வச்சுக்கிறீங்க. அந்த படத்துல இவர் சொல்லுவாரு, ஆமா பொடா பட்டி அப்படின்னா, ஆமா எங்க ஊர்ல 18 பட்டி இருக்கு அப்படின்னு சேரன். இந்த மாதிரி இப்படி பட்டி கட்டியில ஜனங்களை ஆடு மாடு மாதிரி அடைச்சு வைக்கிறீங்க. இதெல்லாம் அஸ்ஸாம்ல எங்கேயாவது நீங்க பார்க்க முடியுமா? அப்புறம் அவங்க மாத்துறாங்கன்னா ஏன் மாத்த மாட்டாங்க? அண்ணாமலையே நொந்து போய் சொல்றாரு, இதெல்லாம் தேர்தல் கமிஷன் பார்க்கணும், பார்ப்பாங்களா அப்படின்றாரு. இன்னும் எதிர்கட்சி மாதிரி அவர் பேசினுக்கிறாரு. இதுல ஆதரவாளர்களே சொல்றாங்க, என்னங்க வேட்பு மனுல உழவுலாம் இது இருக்குது, அவங்க பாட்டுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆளுங்கட்சி. கரெக்ட். இது எப்படி பாஜக
எந்த பாஜக? எலெக்ஷன் கமிஷனர் நீங்க தான் சார் சொல்றாரு சார். அவரு எம்பி, அவர் அட்வொகேட்டு, அவர் சொல்றாரு ஏங்க ரெட் ஜெயின்ட் கம்பெனி அவருதுன்னு சொல்லியிருக்காருங்க. அடுத்ததுல நான் இல்ல கொடுத்துட்டேன்றாருங்க. அப்படின்னா அப்ப கொடுத்ததுக்கு இருந்த போது நடந்ததுக்கான விஷயங்கள் என்ன, கொடுத்ததுல இவர் காட்டவே இல்லையங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா வேட்புமனு ஏற்பு. அதுதான் நான் சொன்னேன். எந்த பாஜக இதெல்லாம் புலம்பிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, எலெக்ஷன் கமிஷனர் மூலமாக எதிர்க்கட்சிகளின் குரல் வலையை நெறிக்கும் பாஜகன்னு சொல்றீங்கல்ல, அவங்கதான் சொல்றாங்க எலெக்ஷன் கமிஷன் ஏதாவது ஆக்ஷன் எடுங்கோ அப்படின்றாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப இன்பதுரை அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு இதே ஒரு பாஜக வேட்பாளர் இந்த மாதிரி பண்ணிக்கிறாரு, திமுகல வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா பாத்தீங்களா, எலெக்ஷன் கமிஷன் பாரபட்சமாக வேலை செய்கிறது, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக சொல்லுவீங்களா மாட்டீங்களா? பிரளயம் ஆயிருக்கும். ஆனா அப்ப இங்க திமுகவுக்கு ஆதரவாக எலெக்ஷன் கமிஷன் நடக்கிற மாதிரி இல்ல இருக்குது. எலெக்ஷன் கமிஷனருக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இங்க இருக்கின்ற ரிட்டர்னிங் ஆபீசர் அவங்க எல்லாம் வந்து ஃபார் த சேக் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னு சொன்னாலும் இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்க ஆபீசர் தானே. நீங்க இருப்பீங்க எலெக்ஷன் கமிஷன், மே 4க்கு அப்புறம் நீங்க போடுவீங்க. நான் இருக்கணும்ல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை இல்ல, கரெக்டா? அதனால இதுக்கெல்லாம் வந்து அராஜகம் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த பட்டி காசு கொடுக்கறது இதெல்லாம் வந்து அஸ்ஸாம்லயோ பீகார்லயோ இருக்குது அப்படின்னு நீங்க நிரூபிச்சீங்கன்னா அப்ப நான் ஒத்துக்கிறேன், ஆமா அங்க மட்டும் ஏன் மாத்தல அப்படின்னு. அராஜகம் நடைபெறுவதாக சொல்லப்படுகிற பீகாரே இனி அமைதியா எலெக்ஷன் நடக்குது. அங்க சரகையே தூக்கி போட்டாங்க. யாரோ ஒருத்தர் தெரியாதனமா பிளைட்ல போய் இறங்கிறாருங்க, வேற எங்க தான் வந்துக்கிறாரு, டெல்லியில இருந்தோ பாம்பேல இருந்தோ வராரு, அங்க பாட்னால போய் இறங்குறாரு, பையில சரக்கு இருக்குன்னு புடிச்சிட்டாங்க. சார் அது அங்க வாங்கினது சார், மிச்சம் மீதி இங்க ஒண்ணுமே வரக்கூடாது அப்படின்னு பெனால்டி போட்டு விட்டாங்க. நான் சாராயமே குடிக்காதுன்னு சொல்றேன், நீ வந்து கள்ளச்சாரத்தை குடிச்சு செத்து போனா இதுக்கெல்லாம் கவர்மெண்ட்ல காசு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டவர் நிதிஷ்குமார். அதனால அங்க ஏன் பண்ணல இங்க ஏன் பண்றாங்கலாம் கேட்காதீங்க. நீங்க தான் சொல்லிட்டாங்கல்ல, ஆமாங்க நீங்க என்னெல்லாம் பண்ணாலும் மக்கள் மனதை மாற்ற முடியும், அப்ப நம்பிக்கையா இருங்க, அதுக்கு ஏன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க? திருநெல்வேலியில கூட்டம் சார், கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து கூட்டம் போடுறாங்க, கூட்டம் நடத்துறாங்க. அதை பார்த்தீங்கன்னா திருமாவளவன் இருக்காரு, இவங்க தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க. திருநெல்வேலியிலப்பா, கடலூர் நினைக்கிறேன்ப்பா, குறிஞ்சிப்பாடி கடலூர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம். சரி, ஒன் மோர். திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கூட்டம் போடுறாங்க. கூட்டத்துல கூட்டணி தலைவர்கள் எல்லாமே இருக்காங்க. அதுல திருமாவளவன் இருக்காரு, தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க, முதலமைச்சரும் இருக்காரு. வேட்பாளர்கள் பேரை சொல்றாரு, திருமாவளவன் சொல்றாரு. ஒவ்வொரு வேட்பாளர்களும் அவங்களுடைய வேட்பாளரை சொல்லும் போது அந்த தொகுதியில இருந்து அவங்க எந்திரிச்சு நின்று சும்மா ஒரு மரியாதையா நான் தான் என்றவர் சொல்றாங்க. அமைச்சர் கூட எந்திரிச்சு, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கூட எந்திரிச்சு நின்னார். பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுடைய பேரை சொல்லும் போது அவங்க கண்டுக்கவே இல்லை. யாரு? திருமாவளவன் சொல்லும் போது பிரேமலதா விஜயகாந்த் கண்டுக்கல. அதே முதலமைச்சர் பிரேமலதா விஜயகாந்த் பேரை சொல்லும் போது உடனே எழுந்திருச்சுன்னு. இது எப்படி எடுத்துக்கிறது? இது நான் எந்த கருத்துமே சொல்லல. ஒருத்தர் உங்க பேரை சொல்றாரு, அதே நிகழ்வு தான், ஆனா நீங்க அது எழுந்திருக்கல. அதே முதலமைச்சர் சொல்றாரு நீங்க எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா இது என்ன? எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அந்த வேட்பாளர்கள் அறிமுகம் இருக்கும் இல்லையா, எல்லாரும் நின்றுட்டே தான் இருப்பாங்க. ஆமா, யாரும் உட்கார மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதான் சரி வரும்னு நினைக்கிறேன். உடனே இப்ப நீங்க திருமாவர்கள்கிட்ட போய் கேளுங்களேன், என்னங்க நீங்க சொல்லும் போது அவங்க எழுந்துக்கல, முதலமைச்சர் சொல்லும் போது மட்டும் எழுந்துட்டாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கெல்லாம் நீங்க ஜாதி சாயம் பூசி எங்கள் கூட்டணியிலே குழப்பத்தை உண்டாக்காதீர்கள். அந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி கேப்டன் அவர்களது அரசியல் வாரிசு அப்படின்னு சொல்லும் போது அவங்க கேப்டன் பத்தின நினைவுகளில் மூழ்கி இருக்கலாம், அதனால எழுந்துக்கணும்னு அவங்களுக்கு தோணி இருக்காது. இதுக்கெல்லாம் நீங்க ஜாதி சாயம் பூசி சண்டை மூட்ட விரும்புவதுன்றது சரியில்லை. இப்படி கூட யாராவது ஒரு முட்டு கொடுக்கலாம். ஆனா நான் என்ன பாக்குறேன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க திருமா அவர்கள் சொல்லும் போது மந்திரி அவர்கள் கூட எழுந்திருந்தார். கரெக்ட், எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து எழுந்திருந்து இந்த மாதிரி இந்த குறிஞ்சிப்பாடி வேட்பாளர் போது அவர் கை கூப்பின்னு நிக்கிறாரு. சரி, மந்திரி எந்திரி அப்படின்னு நம்ம தமாஷா சொல்லுவோம், அதனால எந்திரிச்சார் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான். இவங்க யாருங்க? சொல்லுங்க. 10 சீட்டு வாங்கினவங்க, அவர் 8 சீட்டு தானே. 10 பெருசா 8 பெருசா? 10 தான் பெருசு, அவ்வளவுதான். 5 வருஷமா உங்களுக்கு முட்டு கொடுத்தது யாரு? இப்ப வந்தவங்களுக்கு அது வந்து திமுக ஃபீல் பண்ணுவாங்க. ஏங்க அது மட்டும் இல்லைங்க, மக்கள் நல கூட்டணின்னு இருக்கும்போது அப்போ தேமுதிக எவ்வளவு போட்டிட்டாங்க, இவங்க எவ்வளவு போட்டிட்டாங்க சார்? இதுக்கு முன்னாடி பல கேள்விகள் இருக்கு சார். காட்டுமன்னார் கோவில் அறிவிக்கிறாரு, பின்னாடி பின் வாங்கிட்டு வேற யாரையும் காங்கிரஸ்ல கூட்டம் வந்து இழுத்து வந்து நான் நிறுத்துறேன்னு சொல்லி நிறுத்துறாரு. எம்பி வந்து நீங்க ராஜினாமா பண்ணிட்டு போவீங்க அப்படின்னா அதுக்கான உரிமை அவர்கள்
தனக்கு கொடுத்த தன்னுடைய கட்சிக்கு கொடுத்த இடத்துல யாரை நிறுத்துவது என்பதை தன்னால் முடிவு செய்ய முடியவில்லைன்ற கேள்வி பொதுவெளியில வந்திருக்கு. ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடிக்கு ஆதரவு தெரிவித்த உடனே கடுமையான அதிருப்தியும் எதிர்ப்பையும் கண்டனத்தையும் அவர்கள் சொன்னதாக செய்திகள் வருது. எப்படி இன்னொரு கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க கூட கொடுப்பீங்க? இப்ப திருமாவளவனுடைய நிலைமை என்னன்றது பல கேள்வி இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு சார். இவங்க எழுந்திருந்து நிக்காததுக்கு பின்னாடி அவ்வளவு கேள்விகள் வருது. கேள்விகள் இல்ல, எல்லாருக்குமே பதில் கிடைத்து விட்டது. அதாவது இவருக்கு வந்து தேர்தலில் போட்டியிடணும், அதாவது காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிடணும் முடிவெடுத்ததே வந்து கட்சியை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக அவரே சொன்னார்ல 26 தேர்தலுக்கு அப்புறம் அரசியல் சூழல் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இங்கு வந்து குரல் ஒலிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இத்தனை வருஷமா திருமாவர்கள் மீது இருந்த குற்றச்சாட்டு எதை கேட்டாலும் பாசக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டுமோ அங்க மௌனமா இருந்து விட்டார் அப்படின்னு. இனிமேலும் அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னா ஏற்கனவே பார்த்துட்டாரு தொண்டர்கள்லாம் தாவேகா பக்கம் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. இனிமேலும் நம்ம அப்படியே இருந்தோம்னு சொன்னா கட்சியே கலகலத்து போயிடும். இந்த தொண்டர்கள் ஆதரவாளர்கள் இவங்களுடைய செல்வாக்கில தான் வந்து இவருக்கு வந்து எம்பி சீட்டு ஊத்துறாங்க, இவர் கேட்ட எம்எல்ஏ சீட்டு ஏதோ கொஞ்சம் குறைச்சு கொடுத்தாலும் ஏதோ கொடுக்குறாங்க. நாளைக்கு இந்த தொண்டர் பலமையில எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னு சொன்னா அப்புறம் முடிஞ்சு போச்சு. எம்பி சீட் எல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. அதனாலதான் வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது தமிழக மாநில அரசியலுக்கு நுழைவது முடிவெடுத்தார். இல்ல இதுக்கு முன்னாடி வேற ஒரு கணக்கு சொல்றாங்களே, ஒருவேளை தொங்கு சட்டசபை நடந்தது இப்ப 117 அப்படிங்கிறது இல்லாம ஒரு 90 95 அப்படிங்கிறது வந்து விசிகா ஒரு 7 5 6 வந்ததுன்னா துணை முதலமைச்சர் பதவி கேட்டு உள்ள போயிடலாம். கடந்த வாரம் நம்ம பேசணும், ஞாபகம் இருக்கா? அதிமுக ஆட்சிக்கு வந்தா எப்படி, திமுக ஆட்சிக்கு வந்தா எப்படி, ரெண்டு பேரும் இல்லாம ஒரு ஹங் அசம்பிளி வந்தா எப்படி, இந்த 3 சினாரியோலையும் விசிகாவுக்கு மிகப்பெரிய ரோல் இருக்கு அப்படின்றத விலாவாரியா நான் புட்டு வச்சேன். கரெக்டா? சோ இதெல்லாம் யோசிச்சுதான் வந்து அவர் மாநில அரசியலுக்கு வருவது என்ற முடிவு எடுத்திருக்காரு. உள்ள போலான்னு இவர் யோசிச்சத இவர் உள்ள வரக்கூடாதுன்னு திமுக யோசிச்சிருக்கா? நிச்சயமா ஏதாவது நடந்திருக்கும். அதனாலதான் வந்து ஏதோ முட்டு கொடுக்குற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி இப்படி குழப்பம் வந்துடக்கூடாது, கூட்டணிக்கு இப்படி வந்துடக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காரு. எப்படிங்க நீங்க ஒருத்தர் வந்து போட்டியிடுவதனால வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு நினைச்சீங்கன்னு ஜனங்கள்லாம் ஓட்டு போடாம போயிருவாங்களா? இல்ல திமுக கூட்டணி தோல்வி அடைஞ்சிருமா? கூட்டணி ஆட்சி தான் வேண்டும்ன்றது உங்களுடைய கருத்து. திமுக அதிமுக பலவீனப்பட்டால் தான் கூட்டணி ஆட்சி சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ ஒண்ணு நீங்களா பலவீனப்படுத்தணும், இல்ல அவங்களா பலவீனம் அடையும் போது அதை வந்து சாதகமா பயன்படுத்திக்கணும். ரெண்டுமே இல்லாம அவங்கள பலப்படுத்துவதே என் நோக்கம். என் கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல என்று சொல்லுவோம் அப்படின்னா இல்ல, ஆனா என் கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல, என் தொண்டர்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் மக்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, வேங்கை வயல்ல மற்ற இடங்கள்ல நான் எதுவுமே வந்து குரல் கொடுக்க மாட்டேன், ஒரு கோயில்ல வந்து நுழைய விட மாட்டேங்கிறாங்க, கேட்டா நாங்க காலையில போறோம் அவங்கள மத்தியானம் வர சொல்லுன்றாங்க. சரி அப்படியும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மத்தியானம் போனா இது பட்டா நிலம் இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்றாங்க. நான் போற நேரத்துல நீ கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு பேர் என்ன ராம்ஸ்? தீண்டாமை, சமூக நீதி. குரல் கொடுத்தாரா? வாயை துறக்க காணோம். எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்பாரு? அதாவது கட்சியை காப்பாற்றணும், செல்வாக்க தக்க வச்சுக்கணும் அப்படின்ட்டு அவரு அரசியல் நுழைகிறேன், அது மாநில அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு. இப்போ கட்சி போனாலும் பரவாயில்லன்ற முடிவுக்கு வந்துட்டா மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனுடைய விளைவு தான் இப்போ அவங்க அவர் சொல்லும் போது இவங்க எழுந்து நிக்காம இருக்காங்க. மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம்ஸ். மீண்டும் சந்திப்போம். மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேயர்களே.